தூங்கி கொண்டுகளா இருக்கு. தூங்கி கொண்டா இருந்தா என்ன நடக்கும்? நாம இன்னும் தெளிவடையாம இன்னும் தூங்கி கொண்டே இருந்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துல கைவிடப்பட்டவர்களா போய்விடும் பிரியமானவர்களே. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, புத்தியுள்ள 5 கன்னிகள், புத்தி இல்லாத 5 கன்னிகள். இது என்ன காரியம்னா, புத்தியுள்ள அந்த 5 கன்னிகள் என்னன்னா, தூங்கினாலுமே அவங்க இடத்துல என்ன இருந்துச்சு, எண்ணெய் குறைவில்லாம வச்சிருந்தாங்க. ஆனா அந்த புத்தி இல்லாத கன்னிகள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளாதனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம போயிறாங்க. இப்படிதான் பிரியமானவர்களே, அநேக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காம போவதற்கான வாய்ப்புகள் அநேகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் இன்னும் உறங்குறவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு என்பதை மறந்து விட்டு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாம என்ன பண்றாங்கன்னா தேவனை விட்டு விலகி கொண்டு போய் கொண்டிருக்காரு. பிரியமானவர்களே, நாம இதை கவனித்து இதை நிதானித்து அறிந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம விலகணும். இப்படிப்பட்ட இன்ஃபுளுன்ஸான பீப்புள் நம்ம சுத்தி இருந்தாங்கன்னா அவங்க விட்டு விலகிறது நமக்கு நல்லதா இருக்கும். எதுக்காகனா, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது யாருமே தடை பண்ணக்கூடாது. அந்த எண்ட் ஆஃப் த டே அவங்க ஆத்மாக்கு அவங்க பொறுப்பாளியா இருக்கனால உங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு